World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். நான் உங்கள் MKR. ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கும் தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலய மாணவர்களுக்கும் இனிய காலை வணக்கங்கள். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருமண திறவுகோல் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே நிறைய பதிவுகளை பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பதிவு, இந்த வசியம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். வசியம்னா என்ன சார் அப்படின்னா, ஒரு ஆணை ஒரு பெண் மயக்கிறது, ஒரு பெண்ணை ஒரு ஆணை மயக்கிறது அப்படின்ற விஷயங்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறது, வசியம். அவங்களை எப்படியாவது நான் வசியப்படுத்தணும், அதுக்கு ஏதாவது வழி இருக்குதா அப்படின்னா, இந்த மாதிரி மாயாஜால வேலைகளுக்கு ஓகேங்களா, இதுக்கெல்லாம் நம்ம வந்து போகக்கூடாது. இதுதான் உண்மையான ஒரு விஷயம் ஓகேங்களா. ஸோ கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு நல்ல பாதையில் நம்ம ஒரு நல்ல ஒரு அமைப்பில் இருக்கா இல்லையான்ற ஒரு கொடுப்பனையை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பயணிக்கிறது தான் புத்திசாலித்தனம், ரைட். இந்த வசியத்தில் நட்சத்திர ரீதியாகவும் சில விஷயங்கள் உண்டுங்க. நட்சத்திர ரீதியாகவும் சில விஷயங்கள் உண்டு. அப்படியா சார், அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பஞ்சபூத தத்துவங்கள் தான் இந்த வசியத்துடைய மூலதனமாக நம்ம சொல்ல போகிறோம். ஏன்னா நம்ம உடம்பே வந்து பார்த்திங்கன்னா பஞ்சபூதங்களால் ஆனது தான் ஓகேங்களா. அந்த வகையில் இப்போ வந்து பஞ்சபூதங்கள் என்று சொல்லக்கூடிய நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5 பஞ்சபூதங்கள் தான் நம்மளுடைய உடம்பு இல்லையா. அதுக்குடைய கலவை தான் நம்மளுடைய உடம்பு. இதில் நிலம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, நிலம் நட்சத்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு நாளும் தாங்கக்கூடியது, எவ்வளோ வெயிட்டையும் தாங்கக்கூடியது இல்லையா. பூமின்றது விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அனைத்து விதமான பாரங்களையும் சுமக்கக்கூடியது தான் இந்த பூமி. அப்போ இந்த பூமி நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா முதல் 5 நட்சத்திரங்கள், அதாவது நிலம் என்ற அமைப்பின் கீழே வரக்கூடிய அந்த நட்சத்திரங்கள் எது அப்படின்னா, அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம். இந்த 5 நட்சத்திரங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிலத்தை குறிக்கக்கூடிய நட்சத்திரங்களாக இருக்கும். இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக வந்து தாங்கக்கூடியதுன்னு என்ன தெரியுங்களா, எல்லாத்தையும் சுமக்கக்கூடிய ஒரு பக்குவம் வந்து இந்த நட்சத்திரங்களுக்கு உண்டு, இயல்பாகவே உண்டு ஓகேங்களா. ஸோ எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய நிகழ்வுகள் நடந்தாலும் சரி, ஒரு பெரிய ஒரு பொறுப்புகளை சுமந்தாலும் சரி, அத்தனையும் இவர்கள் முன்னின்று காப்பாங்க, செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இயல்பாகவே அவங்களுக்கு உருவாகி கொடுக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் என்ன எப்படி இருக்குது சார், இதில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பில் நீங்கள் பார்க்கும்போது என்ன நடக்கும் சார் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த நட்சத்திரங்களுக்கு நில நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய இந்த 5 நட்சத்திரங்களுக்கு எப்பயுமே வந்து அடுத்தது நீர் நட்சத்திரங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஏற்புடைய நட்சத்திரங்களாக இருக்கும். ஏன்னா நிலத்தை வந்து நீர் உறிஞ்சும் இல்லையா, நீர் வந்து உடனே அப்சர்வ் பண்ணிக்கும், உடனே கிரகித்துக்கும். ஸோ அதனால தான் நிலத்துக்கு நீர் நட்சத்திரங்கள் வந்து அற்புதமாக பொருந்துங்க. இந்த நீர் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த 6 நட்சத்திரங்கள், அதாவது திருவாதிரை, புனர்பூஷம், பூஷம், ஆயில்யம், மகம், பூரம். ஸோ இந்த 6 நட்சத்திரங்களும் வந்து பார்த்திங்கன்னா நீர் நட்சத்திரங்களாக இருக்கும். அப்போ நிலத்தில் ஊறக்கூடிய நீராக ஓகேங்களா அந்த அற்புதமான ஒரு அமைப்பை உருவாக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 6 நட்சத்திரங்கள் மட்டும்தான். ஸோ பொதுவாக வசியம் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இந்த வசியத்துடைய வார்த்தையில் இந்த முதல் 5 நட்சத்திரமான அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் என்ற 5 நட்சத்திரங்களோட திருவாதிரை, புனர்பூஷம், பூஷம், ஆயில்யம், மகம், பூரம் இந்த 6 நட்சத்திரங்களும் ஒன்றிணையும் போது, ஒன்றோடு ஒன்று ஒரு தம்பதிகளாக இணையும் பொழுது, அவர்களுக்குள் அற்புதமான வசிய பொருத்தம் உண்டு ஓகேங்களா. எங்கே பார்த்தாலும் என்னதுங்க விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை எப்பயுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா. அவங்க என்ன தப்பு செஞ்சாலும் அனுசரித்து போயிடுவாங்க ஓகேங்களா. இந்த பண்புகள்லாம் இயல்பாகவே வந்து இந்த 2 பிரிவுகளுடைய நட்சத்திரங்களுக்கும் வந்துடும். இந்த 2 பிரிவுகளுடைய நட்சத்திரங்களுக்கும் இயல்பாகவே வந்துடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம் வசியப்படுத்துறதுக்காக நீங்கள் திருமண பொருத்தம் பார்க்குறீங்க அப்படின்னா, முதல்ல இந்த நில நட்சத்திரத்துலையும் இந்த நீர் நட்சத்திரத்துலையும் பிறந்திருக்காங்களா, அவங்கள இணைக்கலாமா அப்படின்ற விஷயங்களை பார்க்கணும் ஓகேங்களா. இதோடைய தொடர்ச்சி அடுத்த பதிவாக உங்களுக்கு வந்து மீண்டும் கொடுக்க இருக்கிறேன் ஓகேங்களா. தொடர்ந்து நம்மளுடைய ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை பார்த்து மகிழுங்கள். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். வணக்கம்.